ஏதோ கதவு திறந்திருந்தா அது பாட்டுக்குள்ள வருமாமே, அது மாதிரி இருக்கு. நீ நாயா? நீ பாட்டு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? இது பாரு, மரியாதை வெளிப்படு, போடி வெளியில. சிவா அண்ணா, இந்த வீட்ல ஒரு வாஸ்து சரியில்லை. பாத்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் இருக்கு, அக்னி மூலையில பெட்ரூம் இருக்கு, வாயு மூலையில பாத்ரூம் இருக்கு. இந்த வீட்ல வாஸ்து சரியில்லாம தான் இந்த வீட்ல யாருமே சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. இந்த வீட்டோட ஓனர் பொண்ணு அனாதையா வந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அவ வாழ்க்கையும் அப்படி ஒன்னும் சந்தோஷமாவும் இல்ல. இங்க இருக்கிறவங்க கூட்டு குடும்பங்கிற பேர்ல ஒன்னா இருந்தாலும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த வீட்டை இடிச்சிட்டு புதுசாவே கட்டணும். வாஸ்துப்படி கட்டணும். கிச்சனு, பெட்ரூம், படிக்கட்டு, தலைவாசல் எல்லாத்தையுமே மாத்தணும். மேடம், வாஸ்துப்படி டிசைன் பண்ணி பிளான் போட்டு கொண்டு வரேன் மேடம். புவனேஸ்வரி, என்ன என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து சவுக்கடி கொடுத்தது பத்தலையா? இன்னைக்கும் வேணுமா? சவுக்கு எடுக்கட்டா? அடடே, நீ சவுக்கு எடுத்தா நான் பயந்துருவனா? ஏய், இத பார், நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னை தூக்கி உள்ள வச்சிருக்க முடியும். ஆனா எனக்கு இந்த வீடு வேணும். இந்த வீட்டை நான் வாங்குற வரைக்கும் வேற எந்த விஷயத்திலுமே நான் கவனம் செலுத்த மாட்டேன். உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டி இந்த வீட்ல நான் வாழணும். உங்க எல்லாரையும் ரத்த கண்ணீர் வர வைப்பேன். அதனாலதான் நான் எதை பத்தியுமே கண்டுக்கல. நாளைக்கு நான் இந்த நேரத்துல வருவேன். நீங்க எல்லாருமே வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இப்பவே உங்க சாமா சட்டி போட்டி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கங்க. அப்ப நான் வர நேரத்துல நீங்க காலி பண்ண மறந்தீங்கன்னா உங்களை பத்தி எல்லாம் கவலையே படாம புல்டோசரை வச்சு இடிச்சு ஏத்தி போயிட்டே இருப்பேன்.